ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரமேஷ். வெல்கம் டு மை சேனல். என் வீடியோ பார்த்துக்கொண்டு எல்லாருக்கும் என் மன நன்றிகள். என்னை மதித்து என்னை யூடியூபில் வர வைக்கிற மக்களுக்கும் என் மன நன்றிகள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு பழக்கங்கள் இருக்கும். ஸோ அந்த பழக்கங்கள் இல்லைன்னா ஒரு பழக்கம் ஆரம்பிக்கணும்னு இருக்கும். அந்த பழக்கங்களை நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், இல்லைன்னா எப்படி முடிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி ஆகும்போது அவன் அந்த நபர் முயற்சி பண்ணும்போது ஸோ அது நடக்காமல் இருக்கலாம். ஏன்னா அதுக்கான எஃபர்ட் இல்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நான் இப்போது 2 days பேக் ஒரு சின்ன மூவி பார்த்தேன், அதை கூட சொல்கிறேன். ஸோ அந்த மூவியில் ஒரு பையன் அம்மா அப்பா இருக்காங்க. அவர் ஓகே, ஒரு இளைஞர் 25, 28 அந்த வயசில் இருந்தவர். ஸோ அவர் எது படிச்சிருக்காரு, ஓகே, அவர் படிச்சிருக்காரு, வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையும் பிடிக்கல. ஸோ அப்படி இருந்தப்போ அவர் ஒரு கொஞ்சம் காலமாக வேலைக்கு போகாமையோ இல்லை சில விஷயம் நடக்காமல் இருந்தார். ஸோ அவருக்கு எப்படியோ சொன்ன மாதிரியே வேறு வழி வெளியாக சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் முடித்தா அவர் ஒரு செட்டில் ஆகிறன்னு. ஸோ கல்யாணம் பண்ணுவாங்க, அந்த பொண்ணையும் அழ வச்சு அவர் வேலைக்கு போகாமல் இருப்பார். ஆனால் கடவுளோ பிரபஞ்சமோ இல்லைன்னா வேறு எதையோ நம்ம சுற்றி இருக்கிற ஒரு சக்தியோ நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பு தான் அவரையோ அவர் உள்ளே மாற்றும். ஸோ எனக்கு வந்த ஒரு இதில் அவர் பிறக்க போகிற குழந்தனால அவர் ஒரு முன்னேற்ற பாதையில் போனார் அப்படின்னு அந்த படத்தை காமிச்சிருக்கு. அந்த படத்தை காமிக்கிற இந்த படத்தை காட்டுற நிறைய பேருக்கும் எனக்கு நன்றிகள். ஸோ அதில் பார்த்துருந்தோன்னா, ஆனால் ஏதோ ஒரு நம்ம முயற்சி பண்ணும்போது அது கிடைக்காத போது நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் ரொம்ப எஃபெக்டோட பண்ணதான், ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அது நடக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது கூட இதில் குறித்து பார்க்கலாம். விஷயம் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு வழியில் நமக்கு தேவையானது அது கிடைக்கும் அன்ட்டு நம்பினா போதும். சில விஷயங்களோட நம்மளை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நமஸ்தே.